அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 6ஆம் வகுப்புக்குரிய கணக்கு, 3ஆம் பருவத்தில் உள்ள கணக்கு. பயிற்சி 1 3 முதல் கணக்கு 1/7 மற்றும் 3/9 கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வேற்றின பின்ன கூட்டல் வந்து நம்ம போட போகிறோம். 1/7 மற்றும் 3/9 கூடுதல் கூட்டி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பகுதி வெவ்வேறு பகுதியாக இருக்கிறது. வெவ்வேறு பகுதியாக இருந்தாலே அந்த பின்னத்துக்கு பேர் வேற்றின பின்னம். அடுத்த ஸ்டெப்பு, இந்த கணக்கில் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், 1/7 + 3/9 இருக்கு பார்த்தீங்களா. இந்த 3/9 வந்து ஃபஸ்ட் நான் சுருக்கிக்கிறேன். 3ஆம் வாய்ப்பாடில் 1 3 3 9. அதே மாதிரி நம்ம சுருக்க முடிந்தால் சுருக்கிட்டு நம்ம அடுத்து கூட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எளிதாக இருக்கும் கூட்டுவதற்கு. இப்போ 1/7 + 1/3 அது மட்டும்தான் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், கூட்ட போகிறோம். இப்போ பகுதி வெவ்வேறு பகுதியாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இப்போ இந்த கணக்கை பார்க்க போகிறோம். 1/7 + 1/3. இப்போ என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு பகுதியும் பெருக்கிக்கிறோம். 7யும் 3யும் பெருக்கி 7 3 21 பெருக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதால் இதை பெருக்க போகிறோம். 1யும் 3யும் பெருக்கிறோம். அப்புறம் ப்ளஸ் குறியிட்டு இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து 1யும் 7யும் பெருக்கிக்கிறோம், கூட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1யும் 3யும் பெருக்கிறோம், அதே மாதிரி 1யும் 7யும் பெருக்கிறோம். இது ரெண்டையும் பெருக்கிட்டு கூட்ட போகிறோம். இப்போ பாருங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அதாவது குறுக்கே பெருக்கல். 1யும் 3யும் பெருக்கிறோம், ப்ளஸ் 1யும் 7யும் பெருக்கிறோம். இப்போ 1 3 3 ப்ளஸ் 1 7 7. அடுத்து கீழே பகுதியில் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 3யும் 7யும் கூட்டினால் 10/21. இதுதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடை. Therefore 1/7 + 3/9 = 10/21. இதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடை. என்ன செஞ்சிருக்கோம், வேற்றின பின்ன கூட்டல் அப்படின்னா பகுதியால் பெருக்கிக்கிறோம். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கே பெருக்கி நம்ம என்ன பண்றோம், கூட்டி போடுறோம். ஆன்சர் வந்து 10/21. புரிஞ்சுங்களா?